பிரதமர் மன்மோகன் சிங் தனது 10 ஆண்டு கால ஆட்சியில் தாய் மகனை தவிர வேறெதையும் கவனிக்கவில்லை என்று மோடி கடுமையாக சாடியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஞாயிறன்று 6 கூட்டங்களில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி உரையாற்றினார். உத்தரப்பிரதேச மக்கள் நலனை காப்பதற்காக காங்கிரஸ், சமாஜ்வாடி, பகுஜன் சமாஜ் ஆகிய 3 கட்சிகளும் சண்டையிடுவது போல நடிப்பதாகவும், ஆனால் டெல்லியில் 3 கட்சிகளும் கூட்டாக ஒரே தட்டில் சாப்பிடும் அளவுக்கு நட்பு பாராட்டுவதாகவும் மோடி குற்றம் சாட்டினார். தேர்தலில் போட்டியிடாமலே மன்மோகன் சிங் இருமுறை பிரதமரானதாக கிண்டலடித்த மோடி, தனது 10 ஆண்டு கால ஆட்சியில் ஊழல், விலைவாசி உயர்வு பற்றி பிரதமர் கவலைப்படவில்லை என்றும், சோனியா, ராகுல் மீது மட்டுமே கவனம் செலுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். सारे देश को मालूम है आपको कुछ नहीं दिखता, मां बेटे के सिवाय आपको कुछ नहीं दिखता. குஜராத் மாநிலத்தில் லோக் ஆயுக்தா இருந்திருந்தால் மோடி சிறைக்கு சென்றிருப்பார் என்று ராகுல் பேசியதை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய மோடி, குஜராத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பு இருப்பதை ராகுல் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். லோக்சபா தேர்தலில் பல மாநிலங்களில் காங்கிரஸ் 10 இடங்களை கூட பிடிக்காது என்றும், இன்னும் சில மாநிலங்களில் ஒரு தொகுதியை கூட காங்கிரஸ் பெறாது என்றும் மோடி தெரிவித்துள்ளார்.